अरुणगिरिनाथाय गुरुभ्यो नमः। ॐ कुमरगुरुदासाय गुरुभ्यो नमः। ॐ सुब्रह्मण्यदासाय गुरुभ्यो नमः। ॐ महतीशाय नमः। திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளாலும் திருவருளாலும் நேற்றைய தினம் நாம் திருப்புகழ் அஷ்டோத்திர சத மாத்ருகா புஷ்பமாலை என்று ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளால் மிகவும் புகழப்படுகின்ற திருப்புகழ். மாத்ருகா புஷ்பமாலை என்று சொல்லக்கூடிய வாடா பூமாலை திருத்தொடையலை அவருடைய திருவடி குருவருள் திருவருள் துணை கொண்டு குருவருள் முன்னிலையிலே திருவருள் தலைமையிலே குருவருள் திருவருள் இந்த எளியனுடைய பரிபூரண பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் உணர்த்திய வண்ணமாக நேற்று 17 திருப்புகழ் மாத்ருகா புஷ்பமாலை என்று சொல்லக்கூடிய திருத்தொடையலை பெருமானுடைய திருமேனிக்கும் திருவடிக்கும் திருமுடிக்கும் அவனுடைய அருளை கொண்டு அணிவித்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியாக இப்பொழுது திருப்புகழ் சிவஞான வேள்வி என்று சொல்லக்கூடிய வாடா பாமாலை என்று சொல்லக்கூடிய திருத்தொடையல் என்று சொல்லக்கூடிய மாத்ருகா புஷ்பமாலை என்று ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள் சொல்லக்கூடிய உயிர் மணக்கும் சிவமணக்கும் பேரின்பம் நல்கும் பேர் இடர்கள் இடையூறுகள் சஞ்சலங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் சாம்பலாக்கும் நெருப்பையும் எரிக்கக்கூடிய மகா மந்திர மகா மருந்து வடிவிலான திருப்புகழை இப்பொழுது நாம் ஓத இருக்கின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம். அருவமொரு நான்காகி உருவமொரு நான்காகி அரையிரண்டும் அருவியுள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்தவுனா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் இதனவே பெரியோன் செய்யோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி செவடி போது உளத்து உள் வைப்பாம். சரணம். இன்றைய தினம் திருத்தணிகை திருப்புகழிலே பெருமானுடைய குருவருள் திருவருள் துவக்குகிறது. இந்த திருப்புகழிலே நம்முடைய உடல் வாடுவதற்கு பெயர் துன்பம், மனம் வாடுவதற்கு பெயர் துயரம். இந்த இரண்டிற்குமே சேர்த்து ஒரு பெயர் உண்டு. அது என்னவென்று சொன்னால் வாட்டம், வாடுதல், வாடி இருப்பது. உடம்பு என்ன வாடி போயிருக்குது அப்படின்னு கேட்டால் மனம் வாடினதால்
உடம்பு வாடியிருக்கிறது. மனம் எதனால் வாடியிருக்கிறது என்று கேட்டால், சித்தம் சலனத்திலே இருக்கிறது, மிகவும் வாட்டத்திலே இருக்கிறது. சித்தம் ஏன் வாட்டத்திலே இருக்கிறது, சலனத்திலே இருக்கிறது, சஞ்சலத்திலே இருக்கிறது, கவலையிலே இருக்கிறது, துக்கத்திலே இருக்கிறது, துயரத்திலே இருக்கிறது என்று சொன்னால், புத்தி என்கின்ற அறிவு தெளிவு இல்லாமல் ஆணவ மலம் என்கின்ற இருள் அந்த அறிவை நீரிலே உப்பு கலந்தது போல் எங்கும் வியாபித்து அத்விதமாக கலந்து உயிரினுடைய அறியாமையில் அது விரும்புகின்றதை எல்லாம் தூண்டி அதை செய்ய வைத்து அதனுடைய காமிய பலனாக எண்ணிலா கோடி பிறவிகளாக அந்த உயிர் செய்த வினையின் பயனை அனுபவிப்பதற்காக இந்த உடலை எடுத்து இந்த உடலிற்குள் கருவிகள் என்று சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 கருவிகளையும் கொண்ட சூட்சும உடலை கொண்டு சூட்சும உடலுக்குள் என்ன காரணத்தினால் இத்தகைய வினைகளை செய்தோம், ஏன் இப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பதற்கு இந்த உடலை தாங்கி இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் என்றெல்லாம் அறியாத வண்ணமாக அந்த அறிவு விளங்குகின்றதற்கு காரணம் பாசம் என்ற ஒரே குற்றம். அந்த பாசமே மும்மலமாக விரிகிறது. அதற்கு மூல காரணம் ஆணவமலம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த பாசத்தினால் செய்த வினைப்பயனை அனுபவிப்பதற்காக இறைவன் காரண தேகம், பாச காரணத்தினால் நீ செய்த வினை அனுபவிப்பதற்காக உனக்கு இந்த உடலை தருகிறோம் என்று பெருங்கருணையோடு அந்த காரண தேகத்தை கொடுத்து, காரண தேகத்திற்கு தாண்டி பெருமானுடைய திருவருள் சக்தியின் மூலமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் தூண்டி அதன் வாயிலாக உயிரை அதனுடைய வழியிலே இச்சைகளை கிரியாசக்தியின் மூலமாக செய்ய வைத்து அந்த பாசமாக இருந்தாலும் அதற்கான அறிவை கொடுப்பதற்காக ஞானாசக்தியாக செயல்பட்டு இந்த திருவருள் சக்தி மருள் சக்தியாக இந்த பாசம் தீரும் காலம் வரை இறைவன் செயல்படும்படியாக அருளானை புரிந்த வண்ணம் அது செயல்படுகிறது. ஆகையினால் அந்த வினைப்பயனை அனுபவிக்கும் பொழுது அதனால் தாங்க முடியாத காரணத்தினால் சீவனுடைய சாட்சி தத்துவமாக இருக்கக்கூடிய புருஷன் என்கின்ற தத்துவம் மிகவும் சலனப்பட்டு, கஷ்டப்பட்டு, இம்சைப்பட்டு, அவஸ்தைப்படுகிறது. அதனோடு நெருங்கிய தொடர்புடைய அந்த அறிவு கலக்கமாகிறது. அதை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய சடப்பொருளாக இருக்கக்கூடிய சித்தம் அந்த கலக்கம் இருக்கின்ற அறிவை சார்ந்திருப்பதனால் சித்தமும் கலங்குகிறது. அந்த கலக்கம் உள்ள அறிவை சார்ந்து இயங்குகின்ற மனமும் கலங்குகிறது. இத்தகைய இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 கருவிகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற காரண உடம்பிற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஸ்தூல உடம்பிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உடல் தான் சூட்சும உடல். அந்த சூட்சும உடலில் தான் இந்த கருவிகள் இருக்கிறது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்கின்ற கருவி. இந்த அகங்காரம் என்கின்ற கருவி பெருமான் இந்த வாட்டத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தக்கூடிய ஆணவ மலத்தை களைவதற்காக செயற்கையாக பெருமானே தத்துவ அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட மருந்து. ஆகையினால் பெருமான் கொடுத்திருக்கின்ற அனைத்து இந்த உடல், பிரபஞ்சம், கருவிகள், கரணங்கள் எல்லாமே அந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய மூலமலத்தை, அந்த பாச குற்றத்தை பரிபூரணமாக உயிரினுடைய அறிவிலே இருந்து நீக்கி அதற்கு பேரொளியை வழங்கி பேரறிவை தந்து பெருங்கருணை திருவருளை தந்து பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காகவே
இந்த வாழ்விலே அவன் நடத்துகின்ற மிகப்பெரிய திருவிளையாடல் தான் அவன் அனுபவ வாயிலாக, வினைப்பயனுடைய அனுபவ வாயிலாக தருவதுதான் அந்த பரிபூரண ஆனந்தத்தை உணர்வதற்கான போதம் என்று சொல்லக்கூடிய அறிவு. ஆகையினால் அருளாளர்களுடைய அருட்பாடல்கள் எல்லாமே பரிபூரண ஆனந்தத்தை அடைவதற்கான போதம் என்று சொல்லக்கூடிய, ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவாகவே விளங்குவதால் இது மகா மருந்து, மகா மந்திரமாகிறது. அத்தகைய வழியிலே இந்த திருத்தணிகை திருப்புகழ் வாட்டம் வராமல், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவான் ஆங்கிலக்காரன். அது என்னன்னு கேட்டால், ஒரு நோய் வருவதற்கு முன்பே அதை தடுத்து அறிவை கொண்டு, அதுதான் விதியை மதியால் வெல்வது. அப்போ அந்த மதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவு. அந்த அறிவுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அருளாளர்கள் தருகின்ற அருட்பாடல்களை கேட்டும், அவருடைய அருள் நூல்களை, உபதேச மொழிகளை கேட்டும் உணர்ந்தும் அதன் வழியிலே மட்டும் செயல்படுத்துவது தான் அந்த உண்மையான தூய்மையான அறிவு, அந்த மதி. அந்த அறிவினால்தான் நம்முடைய வினைப்பயனின் வயலாக எழுதப்பட்டிருக்கின்ற பிரம்மாவினுடைய தலைவிதியை, லிபியை முழுவதுமாக சிதைக்க முடியும், அழிக்க முடியும். அத்தகைய ஆற்றல் கொண்டவர்கள்தான் சிவஞானிகள். அவர்களுடைய அருட்பாடல்கள் அதே போன்று தன்மை உள்ளது. ஆகையினால் இதை ஓதினால் நமக்கு பரிபூரண உயிர் சுகம், உடல் சுகம் ஏற்பட்டு வாட்டம் வராமல் காத்தருள் புரியும். ஆகையினால் வாட்டம் வராமல், அந்த வாட்டம் வருவதற்கு முன்பே காக்கும்படியாக திருத்தணிகை தீரனிடத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய திருப்புகழ் இது. கனைத்ததே கொமி பொங்கு கார்கடல் ஒன்றினாலே, கனைத்ததே கொங்கி பொங்கு கார்கடல் ஒன்றினாலே, கருத்தர சிவ தங்கி வாய்தெழு திங்களாலே, தனி கருப்புவில் கொண்டு வீழ்த்த சரங்களாலே, தகைத்து ஒருத்தியை திங்கு யாக்கை சழங்கலாமோ, தகைத்து ஒருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ, தினை புன தினை பண்டு காத்த மடந்தை கேழ்வா, தினை புன தினை பண்டு காத்த மடந்தை வே கேழ்வா, திருத்தணி பதி குன்றின் மேல் திகழ் கந்தவேளே, தகைத்து ஒருத்தியைத்து இங்கு யாக்கை சழங்கலாமோ, தினை புன தினை பண்டு காத்த மடந்தை கேழ்வார், திருத்தணி பதி குன்றின் மேல் திகழ் கந்தவேளே, திருத்தணி பதி குன்றின் மேல் திகழ் கந்தவேளே, பனைக்கர கய தண்ட போற்றிய மங்கை பாக, பனைக்கர கயத்து அண்டர் போற்றிய மங்கை பால, மங்கை பாக மங்கை பாக, படைத்தளி தழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே, படைத்தே அழித்தே அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே. மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகாசு வேலவனே. கந்தரலங்காரம் 41வது திருவாசகம். குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு எங்கன் கூடியவே. 43வது கந்தரலங்கார திருவாசகம். அடுத்த திருப்புகழ் அடர் சித்து எனக்கு நீ அருள வேண்டும். இந்த சித்து எதற்காக என்று சொன்னால், இதற்கு பெயர் அடர் சித்து. இந்த அடர் சித்து நித்தியமும் எனக்கு வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்திலே தொடங்கி நாதம் வரை இருக்கக்கூடிய
96 தத்துவங்களையும் இது சிவம் அல்ல என்று நான் உணரப்பெற்று அந்த தத்துவத்தின்பால் நான் அழியாமல் உன்னுடைய திருவருளுக்கு பாத்திரமாக கூடிய அந்த அடர் சித்தை எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்கிறார். இதுவும் திருத்தணி திருப்புகழ். நினைத்தது எத்தனையில் தவறாமல், நினைத்தது எத்தனையில் தவறாமல், நிலைத்த பூத்திதனை பிரியாமல், நினைத்தது எத்தனையில் தவறாமல், நிலைத்த புத்திதனை பிரியாமல், கனத தத்துவமுற்று அழியாமல், கதித்த நித்திய சித்து அருள்வாயே, மனிதர் பக்த தமக்கு எளியோனே, மதித்த முத்தமிழ் பெரியோனே, செனித்த போத்திரரில் சிறியோனே, திருத்தணி பதியற் பெருமாளே, நினைத்ததெத்தனையே தவறாமல், நிலைத்த பூத்திதனை பிரியாமல், கனத தத்துவமுற்றழியாமல், கரித்த நித்திய சித்தை அருள்வாயே, திருத்தணி பதியே பெருமாளே. அடுத்த திருப்புகழ் நாககிரி என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோட்டு திருப்புகழ். இந்த திருப்புகழிலே நமக்கு ஊன் பசியாறுவதற்கு எப்படி உணவு அவசியமோ அதே போன்று உயிரினுடைய அனந்த கோடி காலமான பசியை நாம் கண்டுகொள்வதே இல்லை, அவ்வளவு அறியாமை. இப்பிறவியிலே பெருமானுடைய குருவருள் திருவருளால் நாம் அந்த உயிரை பற்றி அதனுடைய பசியை பற்றி கவலைப்படுவது உண்மையாக இருக்குமே, ஆனால் அந்த உயிர் பசியை நீக்குவதற்கு இந்த ஊனிற்கு தரக்கூடிய உடம்புக்கு தரக்கூடிய இந்த உணவினால் பிரயோஜனம் அல்ல. அது பெருமானுடைய திருவுருள் என்று சொல்லக்கூடிய கருணை திருவுருள் என்று சொல்லக்கூடிய ஞான தேனமுதுதான் அதற்கு மகா உணவாகும். ஆகையினால் அந்த ஞான தேனமுதை தருபவன் திருச்செங்கோட்டிலே இருக்கின்றான். ஆகையினால் அவனிடத்திலே தான் அதை பெற முடியும் என்பதாக இந்த திருப்புகழ். ஞான தேனமுது பெற காலனிடத்து அணுகது, காலனிடத்து அணுகது, காசினியே பிறவதே, காலனிடத்து அணுகது, காசினியே பிறவதே, சீல அகத்திய ஞான, சீல அகத்திய ஞான, ஞானத்தேன மூதை தருவாயே, சீல அகத்திய ஞானத்தேன முதை தருவாயே, பிறவாதே காலனிடத்து அணுகதே, காசினியே பிறவாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே, மாலையனுக்கு அறியானே, மாதவரை பிரியானே, மாலையனுக்கு அறியானே, மாதவரை பிரியானே, நாலு மறை பொருளோனே, நாககிரிவாசனே,
நாககிரி பெருமாளே நாலு மறை பொருளானே நாககிரி பெருமாளே காலனிடத்து அணுகாதே காசினியே பிறவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே நாககிரி பெருமாளே. இந்த ஞான தேனமுது உயிரினுடைய பசியை பரிபூர்ணமாக ஆற்றிய அந்த க்ஷணமே நாம் மீண்டும் யமலோகத்திலே இருந்து வந்து யமதூதரிடத்திலே மாட்டிக்கொண்டு நாம் இறப்பதும் மீண்டும் பிரம்மனிடத்திலே மாட்டி பிறப்பதும் இது வேரோடு ஒழிந்து போகும். ஆக இந்த ஞான தேனமுதை பெரும் நாள் நாம் பிறவா இரவா மகா வரத்தை பெறுகின்ற மகா சிவ புண்ணிய நாளாகும். அதை அருள்பவன் திருச்செங்கோட்டு பெருமான். அடுத்த திருப்புகள் கிரியாசக்தியினுடைய ஆதாரமாக திருமுருகப் பெருமானால் அமையப்பெற்றவர் எம்பிராட்டி வள்ளி பிராட்டி. அவர் அரிய தவத்தை இயற்றிய மகா சிவஞான பூமி வள்ளிமலை. அந்த வள்ளிமலைக்குரிய திருப்புகழிலே பெருமானிடத்திலே நம்முடைய உள்ளம் பரிபூரண சுகம் நலம் பெற வேண்டி பெருமானிடத்திலே பிரார்த்தனையாக வைக்கின்ற திருப்புகழ். கள்ளப்புலார் கிருமி வீடே கள்ளப்புலார் கிருமி வீடே கள்வைத தோற்பை சுமவாதே கள்ளப்புலார் கிருமி வீடே கள்வைத தோற்பை சுமவாதே கள்ளப்புலார் கிருமி வீடே கள்ளப்புலார் கிருமி வீடே கள்வைத்த தோற்பை சுமவாதே உள்ள கண்ணோக்கும் அறிவூரே உள்ள கண்ணோக்கும் அறிவு ஊரே உள்ளத்தை நோக்க அருள்வாயே உள்ள கண்ணோக்கும் அறிவு ஊரே உள்ள கண்ணோக்கும் அறிவு ஊரே உள்ளத்தை நோக்க அருள்வாயே உள்ள கண்ணோக்கும் அறிவூரே உள்ளத்தை நோக்க அருள்வாயே வெள்ளை பிராட்டிகிறை காண வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வெள்ளை பிராட்டி இறை காண வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வள்ளி குலாத்தி கிரி வாழும் வள்ளி குலாத்தி கிரி வாழும் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே கள்வைத்த தோற்பை சுமவாதே உள்ள கண்ணோக்கும் அறிவு ஊரே உள்ளத்தை நோக்க அருள்வாயே வேளால் கிரிதுளைத்தோன் இருத்தாளன்றே பேரு இல்லையே. கந்தரலங்கார 44வது திருவாசகம். நீயான ஞான வினோதம் தனை நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் நீயான ஞான வினோதம் தனை
என்று நீ அருள்வாய். கந்தர் அலங்காரத்திலே 46வது திருவாசகம். அடுத்த திருப்புகழ் திருக்கழுக்குன்ற திருப்புகழ். திருக்கழுக்குன்றத்திலே பெருமான் சத்குருவாக இருக்கின்றான். ஆகையினால் அவனிடத்திலே நாம் நல்ல புத்தியினுடைய வளத்தை பெற வேண்டிட வேண்டும் என்பதாக இந்த திருப்புகழ் அமையப்பட்டிருக்கிறது. நல்ல புத்தி வந்துடுச்சுன்னா பாம்பன் ஸ்ரீமத் குணோதாஸ் சுவாமிகள் கூட கந்தசுவாமியிலேயும் நிறைய திருப்புகழை சொல்லுவார் அவருடைய திருப்பாடல்களில். அதுவும் திருப்புகழ் தானே. பெருமானுடைய புகழை பற்றி பேசுகிறதெல்லாம் திருப்புகழ் தான். அதில் நல்ல புத்தி கொடு கந்தசுவாமின்னு சொல்லியிருப்பாங்க ஐயா. அதனால் நல்ல புத்தியினுடைய வளத்தை பெறுவதற்காக இதில் 2 விஷயம். நல்ல புத்தி கூட நமக்கு பெருமான் கொடுத்துருவான். ஆனால் அந்த நல்ல புத்தி தொடர்ந்து அதே ஆற்றலோட வளமாக இருக்கணும். நம்முடைய ஊழ்வினை பயனாக அப்பப்போ அந்த புத்தி கெட்டுறக்கூடாது. அதனால தான் இந்த வார்த்தையை சுவாமி பயன்படுத்தியிருக்கிறாங்க. நல்ல புத்தி வளம் பெற. வேத வெற்பிலே பொன்னத்தில் மேவி நிற்கும் அபிராமா. வேத வெற்பிலே பொன்னத்தில் மேவி நிற்கும் அபிராம. வேடுவச்சி பாத பத்மம் மீது செச்சை மூடி தோய. வேத வெற்பிலே பொன்னத்தில் மேவி நிற்கும் அபிராம. வேடுவச்சி பாத பத்மம் மீது செச்சை மூடி தோய. ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனீய. ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனீய. ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. காது முக்ர வீர பத்ர காளி வெட்க மகுடாமா. காச முட்ட வீசி விட்ட காலர் பத்தி இமையோரை. இமையோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனிநான. இமையோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனிநான. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. அடுத்த திருப்புகழ் திரு கதிர்காம திருத்தலத்திலே இருக்கின்ற பெருமானிடத்திலே 7 உலகத்திலும் யாரும் இதுவரை செய்யாத ஒப்பில்லாத இணையில்லாத ஒப்பற்ற பேரன்பினால் உருகி தொழுது அழுது யான் பக்தி செய்ய வேண்டும். முருகா, அழுதால் உன்னை பெறலாமே என்பார் ஸ்ரீமன் மணிவாசக பெருமான். ஆகையினால் அத்தகைய பக்திதான் 7 உலகத்திலும் அரிய வகையிலான பக்தி. யாருமே எளிதில் செய்ய முடியாத பக்தி. அந்த பக்தியை எனக்கு கருணையோடு தருவாயாக என்று கதிர்காம பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய திருப்புகழ். எதிரில்லாத பக்தி தன்னை மேவி. எதிரில்லாத பக்தி தன்னை மேவி. இனிய தாழ் நினைப்பை இருபோதும். இனிய தாழ் நினைப்பை இருபோதும்
இதய வாரிதி கொள்வுறவாகே இதய வாரிதி கொள்வுறவாகே எனதுள்ளே சிறக அருள்வாயே இதய வாரிதி கொள் உறவாகே எனதுளே சிறக அருள்வாயே கதிரகாம வெற்பில் உறைவோனே கதிரகாம வெற்பில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீர கனகமேறு ஒத்த புயவீர மதுரவாணி உற்ற கழலோனே மதுரவாணி உற்ற கடலோனே பழுதி கூநிமித்த பெருமாளே வழுதி கூநிமித்த பெருமாளே எதிரில்லாத பக்தி தனை மேவி இனிய தாழ் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக அருள்வாயே பழுதி கூநிமித்த பெருமாளே கதிரகாமத்து உறைவோ அடுத்த திருப்புகழ் கதிர்காம திருப்புகழே. அடுத்த திருப்புகழும் பெருமானுடைய இயல்பான இயற்கையான வடிவத்திற்கு பெயர் சொரூப வடிவம் என்று பெயர். அந்த இலக்கணத்திற்கு பெயர் சொரூப இலக்கணம். ஆனால் அந்த சொரூப இலக்கணம், அந்த இயல்பான வடிவம் என்னவென்று சொன்னால் ஜோதி வடிவம். அந்த பரபிரம்ம சுரூபியாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி சுரூபமாக இயல்பான தன்மையில் இருக்கின்ற அந்த சிவம் அப்படியே இருந்து விட்டால் இந்த உயிர் என்று தன்னுடைய திருவருளை பெற்று அடைகிறதோ அப்பொழுது அடையட்டம் என்று அவன் சும்மா இருந்தானே என்றால் இந்த உயிர் சத்தியமாக அனந்த கோடி காலம் இது பிறப்பிறப்பு எடுக்குமே ஒழிய இது ஒரு காலத்திலும் அந்த பெருமானுடைய திருவருளை சிந்திக்கின்ற அறிவை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் சிவஞானிகளுடைய திருப்பதி. ஆகையினால் அத்தகைய பெருமான் தன்னுடைய இயல்பான இயற்கை தன்மையிலான சொரூப இலக்கணத்தின் அடிப்படையிலான அந்த ஜோதி வடிவத்திலே இருந்து கீழே நம்மை போன்ற கரங்கள் கால்கள் எல்லாம் கொண்டு மானுட சட்டை தாங்கி கீழே வடிவம் கொண்டு வடிவமே இல்லாத பொருள் வடிவம் கொண்டு வருவதற்கு பெயர் தடத்த இலக்கணம், தடத்த சுரூபம் என்று பெயர். இது செயற்கையான சுரூபம் இறைவன் எடுத்து வருவது. அவனுடைய இயல்புத்தன்மை இது கிடையாது, இயற்கைத்தன்மை இது கிடையாது. ஆகையினால் இயற்கைக்கு எதிர்மறையாக உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணையினால் இந்த உயிர்களினுடைய அநாதி கோடி காலமாக இருக்கின்ற அஞ்ஞான இருளை அதனுடைய அறிவிலே இருந்து நீக்குவதற்காக அவன் கருணையாக திருவடிவம் கொள்ளுவதுதான் இந்த தடத்த இலக்கணம் என்று சொல்லக்கூடிய வடிவம். அத்தகைய வடிவத்திலே பெருமான் திரு கதிர்காமத்திலே அப்படி இல்லை. அவன் சூட்சுமமாக ஜோதி வடிவமாகவே அங்கே இருக்கின்றான். ஆகையினால்தான் அந்த இடத்திலே பெருமான் இந்த திருப்புகழ் மூலமாக ஜோதி வடிவமான உன்னுடைய சொரூப இலக்கணத்தை, உன்னுடைய சொரூபத்தை நான் கண்டு தரிசித்து அதற்குள்ளே அடியேன் பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்கான அருளை தந்தருள்வாயாக என்பதாக இந்த திருப்புகழிலே விண்ணப்பிக்கிறார்கள். மாதர்வசமாயுற்று உழல்வாரும் மாதர்வசமாய் உற்று உழல்வாரும்
மாதவம் எண்ணாமல் திரிவாரும் மாதர் வசமாய் உற்று உழல்வாரும் மாதவம் எண்ணாமல் திரிவாரும் தீதகல ஓதி பணியாரும் தீது அகல ஓதி பணியாரும் தீநரக மீதில் திகழ்வாரே தீநரகம் மீதில் திகழ்வாரே நாத ஒளியே நற்குணசீலா நாத ஒளியே நற்குணசீலா நாரியிரு ஓரை புணர்வேல நாத ஒளியே நற்குணசீலா நாரியிரு ஓரை புணர்வேல ஜோதி சிவஞான குமரேசா ஜோதி சிவஞான குமரேசா தோமில் கதிர்காம பெருமாளே தோமில் கதிர்காம பெருமாளே மாதர் வசமாயுற்று உழல்வாரும் மாதவம் எண்ணாமல் திரிவாரும் தீது அகல ஓதி பணியாரும் தீநரகம் மீதில் திகழ்வாரே தோமில் கதிர்காம பெருமாளே. நம்முடைய தீமை தீவினை அதனுடைய பலன் இப்பிறவியிலே நம்மை அணுகக்கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு மகா உபாயத்தை சொல்கிறார்கள் திருப்புகழை. தீது அகல வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அவனுடைய திருப்புகழை ஓதுவதுதான். அதை ஓதி இருவேளையும் தவறாமல் பணிய வேண்டும் அவனுடைய திருவடி விழ. அப்படி யாரெல்லாம் செய்யலையோ அவர்களெல்லாம் மாதவம் என்றால் என்னன்னே அதை பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லாமல் திரிந்து வாழ்வார்கள். பாசறிவு கொண்டு பசறிவு கொண்டு அவர்கள் பெண் போகமும் மண் போகமும் பொன் போகமும் தேடுவதற்கே நாளையெல்லாம் வீணிலே கழிப்பார்கள். இவர்களெல்லாம் முடிவிலே அடையக்கூடிய கதி என்ன என்பதை இந்த திருப்புகழை சொல்கிறார். அவர்கள் எல்லோரும் தீமையை மீண்டும் மீண்டும் செழித்து ஓங்கும்படியாக தந்து செய்ய வைத்து அதனுடைய பலாபலனாக நரக வாழ்வையே பெற்று மீண்டும் உழல்வார்கள் என்பதாகவே தீர்ப்பு வழங்குகிறார் ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள். பக்தி திருமுகம் மாறுடன் பன்னிரு தோள்களுமாய் கந்தர் அலங்காரத்திலே 47வது திருவாசகம். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் தனிமயிலோனே படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் தனிமயிலோனே. கந்தர் அலங்காரத்திலே 50வது திருப்பம். அடுத்த திருப்புகழ் திரு கைலாயமலையிலே அம்மையப்பருடன் ஸ்ரீ சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருக்கின்ற பெருமானும் கந்தாசலத்திலே அசஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பாள் சமேதராய் திருக்காட்சி நல்கக்கூடிய மணக்கோல நித்திய மணக்கோல பெருமானுமாக இருக்கின்ற திருக்கைலாயமலை பெருமான் மீனிடத்திலே விண்ணப்பிக்கும் முகமாக இந்த திருப்புகழ் அமைப்பட்டிருக்கிறது. இந்த திருப்புகழ் எதை நோக்கி என்று சொன்னால், நம்முடைய உயிர் சுகமுற்று ஓங்க வேண்டும். அதற்கு ஓங்கு புகழ் கவி அந்த பெருமானுடைய திருப்புகழை அடிப்படையாக கொண்டு எழுதுவதற்கும் பாடுவதற்குமான திருவருளை பெரும் பொருட்டு அந்த பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கும் முகமாக இருக்கிறது. பூமியதனில் பிரபுவான பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல
பூமியதனி பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. சமரில் எதிர்த்த அசுர்மாள சமரில் எதிர்த்த அசுரர் மாள தனி அயில் விட்டு அருள்வோனே. சமரில் எதிர்த்த அசுரர் மாள தனி அயில் விட்டு அருள்வோனே. நம்ம சிவய பொருளோனே ரசதகிரி பெருமாளே. நம்ம சிவய பொருளோனே ரசதகிரி பெருமாளே. அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. நம சிவய பொருளானே ரசதகிரி பெருமாளே. நமசிவயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்திற்கும் சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாகி இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்திற்கும் பிரணவ பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக என்று சொல்லக்கூடியதற்கும் அனைத்திற்குமே அவன் 6 எழுத்து 5 எழுத்து ஓரெழுத்து எல்லா எழுத்திற்கும் அவனே பொருளாவான், அவனே முருகனாவான், அவனே திருக்கைலாயத்தில் இருக்கின்ற பெருமானாகவும் இருக்கின்றான், அவனே அம்மையப்பராகவும் இருக்கின்றான், குழந்தையாகவும் இருக்கின்றான், மூவராகவும் இருந்து சோமாஸ்கந்த மூர்த்தமாக உயிர்களுக்கு பரிபூரண ஆனந்தத்தையும் அளிக்கிறான் என்பதாக இந்த திருப்புகழ். அடுத்த திருப்புகழ் முக்தி என்று சொன்னால் மீண்டும் பிறவா இரவா யாக்கை பெரியோனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவருளிலே உயிராகப்பட்டது. சைவ சித்தாந்தத்தினுடைய சிவ ஆகமத்தினுடைய வேதாந்தத்தினுடைய முடிவாக இருக்கின்ற அந்த அத்வித கலப்பிலே உயிர் திருவருளிலே கலந்து அது பேரின்பமயமாகி பரிபூரண ஆனந்தமே வாழ்வாக வாழக்கூடிய மகா உன்னதமான நலம். அந்த நலத்துக்கு பேர் முத்தி நலம்னு பேர். அந்த முத்தி நலத்தை மிக மிக எளிதாக பெருமான் வழங்குவான். அதற்கான திருப்புகழ். இந்த திருப்புகழ் பொது திருப்புகழ். எந்த திருத்தலத்தையும் குறிப்பிடாத திருப்புகழ். பக்தியால் யானுனை பலகாலும் பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாமாறனை பெருவாழ்வின் முத்தனாமாறனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. உத்தமதான உத்தமதான சர்க்குணநேய உத்தமதான சர்க்குணநேய உத்தமதான சர்க்குணநேய ஒப்பிலாமணி கிரிவாச வித்தகா ஞான சத்தினி பாத வித்தகா ஞான சத்தினி பாத
வெற்றி வேல் ஆயுத பெருமாளே, வெற்றி வேல் ஆயுத பெருமாளே, முத்தனமாறனை பலகாலும் பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே உனை பலகாலும் பக்தியால் யான் பற்றியே மாத்திருப்புகழ் பாடே, மாத்திருப்புகழ் பாடி முத்தனாமாறனை பெருவாழும் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே, வெற்றி வேலாயுத பெருமாளே. வாகை சிலை வளைத்தோன் மருகாக மயில் வாகனனே. 54வது கந்தரலங்கார திருவாசகம். அடுத்ததாக திருப்புகழ் வள்ளியூர் என்று சொல்லக்கூடிய மகா சிவஞான பூமி. இது நாகர்கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம். அங்கே இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே நாம் இந்த அரிய மானிட பிறவி பெற்றிருந்தாலுமே கூட பெருமானுடைய மகா போதம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவை, ஞானத்தை மகா உபதேசமாக பெறுவதற்கு இந்த உயிர் சச்சிடன் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெற வேண்டும். அந்த தகுதி எதனால் வருகிறது என்று சொன்னால், ஒழுக்க நெறியிலே சற்றும் பிறழாமல், தடம் புரளாமல் எக்காலத்தில் நிலை பெற்று இருக்க வேண்டும். அத்தகைய சச்சிடனுக்கார ஒழுக்கத்தை எல்லாம் 22 ஒழுக்கங்களாக வரிசைப்படுத்தி நம்முடைய பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் பெருங்கருணையோடு சச்சிடன் ஆக வேண்டும் இப்பிறவியிலே, அப்பெருமான் சத்குருவாக அமர்ந்த கோலத்திலே எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றான். அந்த மகா சிவஞானத்தை வழங்குவதற்காக அதை பெற வேண்டும் என்கின்ற மகா உன்னதமான விருப்பமும் பரிபூர்ண ஆர்வமும், அதற்கான முயற்சிகளும், அதற்கான செயல்பாடுகளும், எண்ணங்களும், ஆசையும் யாரெல்லாம் கொண்டு திகழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஒழுக்க நெறியிலே நிற்கின்ற பேரருளை, பெருங்கருணையை செய்வான். அவர்களே சச்சிடராவார்கள். அந்த சச்சிடர்களுக்கே அவன் சத்குருவாக வந்து அருள வேண்டியதை அருள்வான். ஆகையினால் அந்த ஒழுக்க நெறி நன்றாக வளம் பெற வேண்டும். இதில் ஏன் 2 வார்த்தைன்னு கேட்டால், ஒழுக்க நெறி பெறன்னு கொடுத்துருக்கலாம் சுவாமி. ஒழுக்க நெறி வளம் பெறன்னு சொன்னால், ஒழுக்க நெறியிலே நாம் அமைப்பெற்று இருப்போம். சத்குரு முன்பு அமர்ந்திருக்கின்ற நேரம் வரையிலும் அந்த 22 ஒழுக்க நெறியிலும் அந்த சச்சிடனாகப்பட்டவர் இருந்து, பிறகு சத்குருவை விட்டு நீங்கிய உடனேயே பசு அறிவும் பாசறிவும் கொண்டு இந்த ஒழுக்க நெறியிலே இருந்து தவறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த கலியுகத்திலே இருக்கிறது. ஆகையினால் அந்த ஒழுக்க நெறி ஸ்திரமுடன் இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும். அது வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கருணை திருவருள்தான் அதற்கு ஒரே வழி. அதை அருளக்கூடியவன் வள்ளியூரிலே இருக்கின்றான் என்கிறார். அல்லில் நேருமின் அது தானும் அல்லதாகிய உடல் மாயை, அல்லில் நேருமின் அது தானும் அல்லதாகிய உடல் மாயை, கல்லின் நேர அழிதோறும், கல்லின் நேர அழிதோறும், கையும் நானும் உலையலாமோ, உடல் மாயை அழிதோறும், கல்லின் நேர அழிதோறும், கையும் நானும் அலையலாமோ, சொல்லின் நேர்படு
முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேலா வள்ளி மாறிரு புறமாக வள்ளி மாறிரு புறமாக வள்ளியூருரை பெருமாளே வள்ளியூருரை பெருமாளே உடல் மாயை கல்லின் நேர அழிதோறும் கையும் நானும் அலையலாமோ வள்ளியூருரை பெருமாளே. வேல் முருகனுக்கு கரகரோகரா. ஓங்காரத்து உள் ஒளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டேன். கந்தரலங்காரம் 55வது திருவாசகம். அடுத்த திருப்புகழ் திரு பழமுதிர்ச்சோலை திருப்புகழ். இந்த பழமுதிர்ச்சோலை திருப்புகழில் பெருமான் உயிர் இப்பிறவியிலே கதியடைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தேவைப்படுவது எளிமை. அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை எண்ணளவிலே இல்லாமல், பேச்சளவிலே இல்லாமல், செயலளவிலே அந்த எளிமை இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த உயிரும் உடலும் வலிமையோடு இறுதி வரை இருந்து பெருமானுடைய உபதேசத்தை கேட்டு அதன் வழியிலே நின்று நடந்து இப்பிறவியிலே சீவமுக்தனாகவும் முடிவிலே பரமுக்தனாகவும் கண்டிப்பாக ஆவான். அதற்கான அருளை பெறுவதற்கு பழமுதிர்ச்சோலை பெருமான் தான், அவனுடைய திருப்புகழை பாடுவதுதான் ஒரே வழி என்பதாக இந்த திருப்புகழ். அகரமுமாகே அதிபனுமாகே அதிகமுமாகே அகமாகே அயனெனவாகே அரியனவாகே அரணனவாகே அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வலாரின் மகிழ்களின் கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமும் உடையோனே சககன சேகு தகுதிமிதோதி திமிகன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலை மிசை மேவு பெருமாளே இருநிலம் மீதில் எளியனு வாழ எனது ஓடி வரவேணும் திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலை மிசை மேவு பெருமாளே. திருப்புகழை நாம் எப்போ பாராயணம் செய்தாலும் நம்முடைய அறிவு ஒன்றி பெருமானுடைய கருவறைக்கு முன்பாக திருச்சன்னதியிலே அவனுடைய முன்பாக நின்று நாம் நேரடியாக உயிரோட்டத்தோடு தரிசித்து கொண்டு பாராயணம் செய்வதாகவே நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உருக்கமும் அந்த கண்ணிலே நீரும் பணிவும் அதன் மூலமாக பாடப்படுகின்ற திருப்புகழ் பலனாக வலிமையும் நாம் பெற முடியும் என்பதுதான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய விஷயம். அதே போன்று திருப்புகழ் பாராயணம் செய்யும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு திருப்புகழிலேயும் பாடி முடித்த பிறகு அதிலே விண்ணப்பமாக இருக்கின்ற வரியையும், அது மகா வாக்கியம்னு பேர், அந்த மகா மருந்து மகா மந்திர வடிவிலான அந்த மகா வாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை ஓதி
இறுதியான வரியையும் மீண்டும் ஒரு முறை எந்த திருத்தலமோ அந்த திருத்தலத்தை எந்த வரியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த திருத்தலத்திற்குரிய வரியையும் மகா வாக்கியத்தையும் ஓதிதான் நிறைவு செய்ய வேண்டும் என்பது சிவஞானிகள் வகுத்துள்ள பரிபூரண குருவருள் திருவருள் நெறி. அடுத்த திருப்புகள் திருச்சோலைமலை என்று சொல்லக்கூடிய பழமுதிர்ச்சோலை திருப்புகள். இதிலே பெருமானுடைய அருட்கூத்தை நாம் தகராலயத்திலே காண வேண்டும். தகராலயம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இருதய கமலாலயத்திற்குள் அவன் திருநடனம் புரிகின்ற அந்த கூத்தை நாம் தரிசிக்க வேண்டும். அதுவே சிதம்பர தரிசனம். அப்படி தரிசிப்பவனுக்குத்தான் இந்த பிறவி நோய் பரிபூர்ணமாக நீங்கப் பெறும். அப்படி அவன் உள்ளே தரிசித்தவனாக இருக்கும் பட்சத்திலே அவன் புறத்திலே காணுவதெல்லாம் அவனுடைய திருவருள் ஞான நடமாகவே காண்பான். அகத்திலே காணாதவனால் புறத்திலே காணுவதற்கு வழியே கிடையாது என்கிறார் பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள். ஆகையினால அந்த ஞான நடம் என்று சொல்லக்கூடிய தகராலே ரகசியத்திற்குள் நடைபெறக்கூடிய அந்த ஞான நடனத்தை நாம் பெறுவதற்கு திருச்சோலைமலை பெருமான் தான் கருணை செய்ய வேண்டும். அதனால் அவனிடத்திலே நாம் விண்ணப்பிக்கின்ற திருப்புகழ். காரணமதாக வந்து புவி மீது காலன் அணுகாதிசைந்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. காரணமதாக வந்து புவி மீதே காலன் அணுகாதிசைந்து கதி காண புவி மீதே கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. ஆரமுதமான தந்தே மணவாளா ஆறுமுகமாறிரண்டு விழியோனே சூரர்களை மாளவென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே. சோலைமலை மேவி நின்ற பெருமாளே ஞான நடமே புரிந்து வருவாயே. காலன் அணுகாதிசைந்து புவி மீதே காலன் அணுகாதிசைந்து கதி காண ஞான நடமே புரிந்து வருவாயே. சோலைமலை மேவி நின்ற பெருமாளே. செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே. அந்த அலங்காரத்திலே 58வது திருவாசகம். அடுத்த திருப்புகள் நாணமற்ற கருணை. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பெருமானே உன் முன்பு நான் நாணமுற்று அனந்த கோடி காலமாக இருக்கக்கூட தெரியாமல் உன்னை நினைத்தால்தானே நான் செய்த குற்றங்களை பிழைகளை நினைத்து எனக்கு வெட்கம் வரும், நாணம் வரும். ஆனால் உன்னையோ அல்லது உயிராகி என்னையோ சற்றும் அறியாதவனாக அனந்த கோடி பிறவிகளாக என்னுடைய அறிவு குற்றம் பாசம் எனும் குற்றம் பரிபூர்ணமாக கலந்த நிலையில் இருந்ததனால் நாணமற்றும் நாணம் என்றால் என்னவென்றே தெரியாமலும் வாழ்ந்தாகிவிட்டேன். ஆகையினால் இப்பொழுது நான் நாணி கோணி வெட்கப்பட்டு உன் முன்பு வந்து நிற்கின்றேன். பெருமானே, நீ என்னுடைய நாணம் அகலும்படியாக நீ ஏன் வெட்கப்படுகிறாய்? நீ தெரிந்தால் செய்தாய், அறியாமையினால் செய்துவிட்டாய். ஆகையினால் உன்னுடைய குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து நாணமற்ற கருணையை யாம் புரிவோம் என்று சொல்வானாம். அத்தகைய பெருமான் 6 திருப்பதியிலே இருக்கின்றான். அறுபடை வீடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த 6 திருப்பதியிலே இருக்கின்ற பெருமானிடத்திலே
இந்த நாணமகற்றிய கருணையை தர வேண்டும் என்பதாக இந்த திருப்புகழ். ஈனமிகுத்து உள பிறவி அணுகாதே, ஈனமிகுத்து உள பிறவி, ஈனமிகுத்துள பிறவி அணுகாதே, யானு முனக்கு அடிமையென வகையாக ஞான அருள் தன்னை அருளி வினை தீர, ஞானம் அருள் தன்னை அருளி வினை தீர, நாணமகற்றிய கருணை புரிவாயே, நாணமகற்றிய கருணை புரிவாயே, தான தவத்தினில் மிகுதி பெறுவோமே, தான தவத்தினில் மிகுதி பெறுவோமே, சாரதே உத்தமி துணைவ முருகோனே, சாரதி உத்தமி துணைவ முருகோனே, ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே, ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே, ஆறு திருப்பதியில் வள பெருமாளே, ஆறு திருப்பதியில் வள பெருமாளே, நாணமகற்றிய கருணை புரிவாயே, ஏனமிகுத்துள பிறவி அணுகாதே, பிறவி அணுகாதே, நாயானு உனக்கு அடிமையன வகையாக ஞான அருள் தன்னை அருளி வினை தீர, நாணமகற்றிய கருணை புரிவாயே, ஆறு திருப்பதியில் வள பெருமாளே. குற்றங்களையும் பிழைகளையும் சற்றும் யோசிக்காமல் அனந்தகோடி காலமாக இருந்துவிட்ட காரணத்தினால் இப்பொழுது யான் வெட்கமுற்று உன் முன்பு நிற்கிறேன். என்னையும் உன்னுடைய அடியவர்களில் ஒருவனாக அடிமையாக்கி கொள்வாயா? அது சாத்தியமா? தகுதியே இல்லாத எனக்கு இது சாத்தியமா என்றெல்லாம் பலவாறு யோசித்து அங்கே பணிந்து பெருமான் முன்பு நிற்கின்ற உயிரை நோக்கி, பெருமான் உன்னுடைய நாணத்தை யாம் அகற்றி வைத்தோம் எம்முடைய கருணையினால் அப்படிங்கிறதாக இந்த திருப்புகழ். வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருமே, கந்தரலங்காரத்திலே 62வது திருவாசகம். அடுத்த திருப்புகழ் திரு கச்சி ஏகம்பத்திற்கான திருப்புகழ். இந்த திருப்புகழிலே பற்ற வேண்டியவற்றை பற்றி பற்றக்கூடாததிலே இருந்து பற்றை நீக்கி அருளக்கூடிய பெருமான் திரு கச்சியகம்பத்திலே இருக்கின்றான். பற்ற வேண்டியது பெருமானுடைய திருவடியின் மீது ஆசை கொண்டு பற்ற வேண்டும், அவனுடைய திருவருளின் மீது ஆசை கொண்டு அவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். ஆனால் நாம் பற்றி இருப்பதோ உலக பிரபஞ்ச தொடர்பிலே இருக்கின்ற இந்த உடம்பையும் உறவுகளையுமே பற்றியிருக்கின்றோம். ஆகையினால் அந்த பாச அறிவு பிறகு சற்று தெளிவு வந்தவுடனே நான் நான் என்று குதிபோடும் சீவபோதம் என்று சொல்லக்கூடிய அந்த பசு அறிவு, இது இரண்டும் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அகப்பற்றும் புறப்பற்றும் அற்று பற்றற்ற நிலை தோன்றி எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றக்கூடிய பெரும் பாக்கியமானாக நாம் திகழ்வோம். ஆகையினால் பற்றற்ற பற்றை புரிக என்பதாக இந்த திருப்புகழ்.
அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை, அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை, பற்றி தவியத பற்றை பெறுவேனோ, வெற்றி கதிர்வேல வெற்பை தொலை சீல, வெற்றி கதிர்வேல வெற்பை தொலை சீல, கற்றுற்று உணர்போத கற்று உற்று உணர்போத கச்சி பெருமாளே, கற்றுற்று உணர்போத கச்சி பெருமாளே. அடுத்த திருப்புகள் திரு கச்சி ஏகம்பத்திலே இருக்கக்கூடிய பெருமான் சொக்க வைக்கின்ற பெருமானாக கருணையினால் திகழ்கின்றான். அதனால் அவனுக்கு கச்சி சொக்கப் பெருமாள் என்கின்ற சிறப்பு திருநாமத்தை சூட்டி மகிழ்கிறார் நமது ஸ்ரீமத் அழகுநாத முனீந்திர சுவாமிகள். அத்தகைய பெருமானிடத்திலே கைத்தலம் பற்றி அருள்க அப்படிங்கிற சுவாமி. அதாவது பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் சொல்லும் பொழுது, நாம் பூனைக்குட்டியாக இருக்கின்ற வேண்டுமா குரங்கு குட்டியாக இருக்க வேண்டுமான்னு சொல்லிட்டு உபனிடத்திலிருந்து மகா உபதேசம் செஞ்சிருப்பார். பூனைக்குட்டியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தாய் பூனை எங்கு சென்றாலும் அந்த குட்டியை கவ்விக்கொண்டே சென்றுவிடும். அதனால் குட்டிக்கு யாதொரு பயமோ அச்சமோ கவலையோ சஞ்சலமோ எதுவுமே இருக்காது. ஆனால் குரங்கு குட்டியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் குரங்கு அந்த குட்டியை எப்பொழுதும் பற்றி இருக்காது. குட்டி தான் குரங்கை தவறாமல் பற்றி கொள்ள வேண்டும், கவனம் அதன் மேல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த குட்டிக்கு ஆபத்து. ஆகையினால் அது பயந்து பயந்து நாளும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகையினால் பெருமானிடத்திலே ஸ்ரீமத் சுவாமிகள் சொல்வார், பெருமானே, அடியேன் குரங்கு குட்டியாக இருந்தால் பரவாயில்லை, அடியேன் பூனைக்குட்டியை விட கேவலமான நிலையில் இருக்கிறேன். ஆகையினால் நீதான் என்னை பற்றி செல்ல வேண்டும், பற்றி இருக தழுவி அணைத்து செல்ல வேண்டும் என்பவர். அப்படி இந்த திருப்புகழிலே பெருமானே, நானோ முழுமையாக அறியாத சிறு பிள்ளையாகவே இருக்கிறேன், வயதினால் வளர்ந்திருந்தாலும். ஆகையினால் என்னை உன்னுடைய கைத்தலத்தினால் என்னுடைய கைத்தலத்தை பற்றி நீ எங்கேயும் சென்றாலும் அழைத்து செல்ல வேண்டும், அதற்கான திருவுருளை புரிக என்பதாக கைத்தலம் பற்றி அருள்க திருப்புகழ். முட்டு பட்டு கதி தோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, முட்டு பட்டு கதி தோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டு பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ, வட்ட புட்ப தலமீதே வைக்கத்தக்க திருப்பாதா கட்டத்தற்ற அருள்வோனே, கட்டத்தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே, கச்சி சொக்க பெருமாளே. அடுத்த திருப்புகழ் திரு ஆனைக்கா என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத திருத்தலத்திலே திரு கச்சி ஏகம்பமும் திருவாரூரும் பிருத்திவி என்று சொல்லக்கூடிய பூமி என்று சொல்லக்கூடிய மண்ணிற்கான பஞ்சபூத திருத்தலமாக சிவஞானிகள் திருப்பதி செய்கிறார்கள். அடுத்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடியது நீர் ஆதாரம். இந்த பஞ்சபூதங்களையும் அந்த பஞ்சபூதத்தை படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த பெருமானுடைய திருவருளால் தான் அந்த பஞ்சபூதத்தினால் ஆன இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உடலையும் நாம் வெல்ல முடியும் என்பதாக பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் ஆதார வழிபாட்டிலே மிக தெளிவாக சொல்லியிருப்பார்.
அத்தகைய இந்த பஞ்சபூத திருத்தலத்தினுடைய திருப்புகழை நாம் ஓதுவதன் மூலமாக அந்த பஞ்சபூதங்களை வெல்லக்கூடிய மகா ஆற்றலை பெருமானுடைய திருவருள் கருணை பிரகாசம் நமக்கு அளிக்கும் என்பதாக இருக்கிறது. அதை பெற்றால்தான் நமக்கு ஞான வாழ்வு என்று சொல்லக்கூடிய வாழ்வு, சீவமுக்தி என்று சொல்லக்கூடிய வாழும் பொழுதே பரமானந்தத்துடன் வாழக்கூடிய வாழ்வு கிடைக்கும். ஆகையினால் அந்த ஞான வாழ்வை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதான திருப்புகழ் இந்த திருஆனைக்கா திருப்புகழ். நாடி தேடி தொழுவார்வால் நானதாக திரிவேனோ மாட கோடற்பதி ஞான வாழ்வை சேர தருவாயே பாடற் காதற் புரிவோனே பாடல் காதல் பொறிவோனே பாலை தேனொத்து அருள்வோனே ஆடல் தோகைக்கு இனியோனே ஆனைக்காவே பெருமாளே மாட கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே ஆனைக்காவில் பெருமாளே. அடுத்ததாக திருப்புகழ் பஞ்சபூதத்திலே மூன்றாவதாக விளங்கக்கூடியது தேயு என்று சிவஞானிகள் சொல்லக்கூடிய நெருப்பு. திரு அண்ணாமலை, திரு அருணகிரி, திரு அருணாச்சலம் என்று சோனகிரி என்று பல்வேறு சிறப்பு திருநாமங்களை தன் அகத்தை கொண்டு விளங்கக்கூடிய மலையே பெருமானாக அருள்மலையாக திருவருள் ஞானமலையாக ஜோதிமலையாக திகழ்வது திரு அண்ணாமலை. அங்கே மகா சிவசூரியனாக உதயமாகி பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவரே இந்த திருப்புகழுக்கு ஆதாரமாகவும் அதிபதியாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீமத் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகள். திரு அண்ணாமலை திருப்புகழ். இந்த திருப்புகழ் மூலமாக பெருமானிடத்திலே நாம் என்ன கேட்கிறார் நம் பொருட்டு அப்படின்னு கேட்டால், ஏன்னா சிவஞானிக்கு எதுவும் தேவை கிடையாது, நமக்காக தான் அவங்க கேட்குறாங்க ஞானிகள். மனம் எப்போதும் நமக்கு அலைபாஞ்சிட்டே இருக்குது, ஒன்றுத்தில் நிற்க மாட்டாங்க, ஒரு க்ஷணம் நிற்க மாட்டாங்க. குரங்கு ஒன்றிலே இருந்து ஒன்று தாவது போல்னு சொல்லுவார் பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள். வானரம் போல் அப்படின்னு. அதுபோல தான் இந்த குரங்கு மனசு எப்போதும் திரிஞ்சிட்டே கிடக்குது. அது உறுதியாக பெருமானே உன்னை மட்டுமே நினைத்து இருக்கக்கூடிய அந்த சித்தத்தை தரும் பொருட்டு இந்த மனம் ஒடுங்கினால்தானே அந்த சித்தம் அப்படி நிற்கும். மனம் திரிஞ்சுக்கிட்டே இருந்தால் சித்தம் எப்படி தெளிவாகும்? ஆகையினால் முதலிலே சரி செய்ய வேண்டியது மனம்தான். தகராலை ரகசியம் என்கின்ற சிவஞான நூலிலே கூட பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் சொல்லியிருப்பார். மனமே சகலமும், மனமே உலகமும், மனமே எல்லாம் சொல்லி பாடியிருப்பாங்க. ஆகையினால் இந்த மனம் நமக்கு உறுதிப்பட வேண்டும் அப்படின்னா அறிவு தெளிவு வேண்டும்னு கேட்குறாங்க சுவாமி. ஏன்னா மனம்ங்கிறது ஜடப்பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. அப்போ சீவனுடைய அறிவு தெளிவாச்சுன்னா அதை சார்ந்து இயங்கக்கூடிய இந்த மனம் தெளிவாகும். ஆகையினால் அந்த உண்மையான அந்த சீவனுடைய அறிவு தெளிவை தந்து அதன் மூலமாக மன உறுதியை தந்து நாம் அவனை மட்டுமே தியானிக்கவும் அவன் புகழை பாடவும் சிந்திக்கவுமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்புகழ். இரவு பகல் பலகாரோ இயல் இசை முத்தமிழ் கூறி இரவு பகல் பலகாரோ இயல் இசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திரு அருளை தருவாயே. இரவு பகல் பலகாலோ இயல் இசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திரு அருளை தருவாயே.
பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமாளே அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமாளே அருணகிரி பெருமாளே இரவு பகல் பலகாலோம் இயல் இசை முத்தமிழ் கூறே திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமாளே. இந்த அளவிலே இன்றைய இந்த திருப்புகழ் சிவஞானாமிர்தம் பரிபூர்ணமாக உயிருக்கு தரக்கூடிய மகா உன்னத மகா மருந்து வடிவிலான மந்திர வடிவிலான இந்த திருப்புகழ் சிவஞான வேள்வி பரிபூர்ணமடைகிறது. இதனுடைய தொடர்ச்சியை குருவருள் திருவருள் கூட்டுவிக்கும்படி அடுத்து நாம் சிந்திப்போமாக. சிவா திருச்சிற்றம்பலம். முருகாசரணம்.